நாவப்பழம் பறிக்க வந்திருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ரீ. இப்போ தான் நாங்கள் இது உள்ளே வந்து என்ட்ராகி மரம் இருக்கா? எடு சீக்கிரம் எடு, பறி பார்க்கலாம். இங்கே பாருங்களேன், கொத்தா இருக்குது பழம். சரி, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கலாம். அங்கே ஒருத்தர் பறிச்சுன்னு இருக்கிறாங்க. ஒருத்தர் சூப்பராக இருக்கா. போமா அப்படி. என்ன பட்டு நீ பறிய, நீ பறி. தேடு பார்க்கலாம் எங்கே இருக்கு. இந்த பாருங்க, குட்டி குட்டியாக இருக்கு. என்னம்மா என்னம்மா, ஏய் சூப்பராக இருக்கா. என்னது இது? இது என்ன பழம்? இது என்ன பழம்? இது என்னது? நாவப்பழம். கண்டுபிடிச்சிட்டோமா? ஏய் சூப்பராக இருக்குல்ல. சரி சரி வா, அக்காண்ட போகலாம் வா. அங்கே போ. இந்த மரத்துக்கு போகலான்னு போயிருக்கிறோம். இதில் கொஞ்சம் கொஞ்சம் இதில் பெருசாக இருக்குது. நம்ம காய் இதெல்லாம் பெருகக்கூடாது. அதெல்லாம் பெருக்காத. ஏய் ஆஷு இங்கே வாயா. அங்கே வராத. சரி போய் பாரு போ. பாருங்க எவ்வளோ குட்டி குட்டியாக இருக்குது. அங்கே தான் இருக்குது பாருமா. அதில் என்ன ஸ்பெஷல்னா, மரத்தில் இருக்கிறத விட கீழே இருக்கிறது தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு ஏய் அப்படியே இரு. பறிச்சிட்டியா? அப்படி வா, அப்படி வா. வெரி குட். நெக்ஸ்ட் மரத்துக்கு போகலாம். இங்கே பாருங்க, இது வந்து இது ஒன்று, இது ஒன்று. ஐயோ கீழே வந்துச்சு. இதுவே இல்லை, சதையே இல்லை. நாவப்பழம்லாம் தேடி பார்த்துட்டு எதுவுமே கிடைக்கல. அதனால் ரிலாக்ஸ் பண்ண வந்து நாங்கள் கோயிலாண்டு வந்து உக்காந்துட்ருக்கோம். ஏசப்பாக்கிட்ட இந்த இடம்லாம் சூப்பராக இருக்கும். நீங்களும் வாங்க. நீ உட்காரப்பட்டு நம்மளாம் பேசக்கூடாது சார். ஆமாம், இதை தாங்க நாங்கள் பறித்தேன். எவ்வளோ மிச்சம். சரி நாம் போய் சாப்பிடுவோம். சரி சொல்லாமல் கொள்ளாமல் ஏறுது என் பொண்ணு. தண்ணி எடுத்துனாங்க. இந்த இடம் வந்து சுற்றி பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா ஆமாம், இது போல் வந்துட்டு எந்த ஊர்லேயும் இல்லை. அச்சிரப்பாக்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் பெரிய பெரிய மலை. இதெல்லாம் ஜஸ்ட்
குன்றுங்கள் தான். இந்த குன்றுலேயே வந்துட்டு அழகாக வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நல்லா எல்லோரும் வந்து ஏரி எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவ. காற்று நல்லா சூப்பராக வருங்க இங்கெல்லாம். அதுக்காக கட்டியிருக்காங்க. என் பொண்ணு பாருங்கள், சுத்தமாக அடங்க மாட்டேன். என்ன பண்ணோம்? ஏறிட்டியா? வெரி குட். இந்த ஸ்டெப்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இது எல்லாமே வந்துட்டு நார்மலாக செங்கலில் கட்டுறது கிடையாது. இந்த பாறாங்கல்லுங்க பெருசு பெருசாலாம் அந்த காலத்தில் இது பண்ணுவாங்கள்ல, அது போல் இருக்கும். மேலே ஏறுத்து மூச்சு வாங்குதுங்க. அங்கே நில்லுமா. இப்போதான் வராங்க அவங்க. நாவப்பழத்துக்காக வந்தோம், கடைசியில் நாவப்பழத்தை எடுக்கல. அவங்க சப்பாத்தி பழம் இருக்குதான், அதை பறிக்கிறதுக்காக போகிறாங்க. என்னது இருக்கு? அந்த சாமியோட கையில் வந்துட்டு ஆணி வச்சு அடிச்சிருப்பாங்க இல்லைங்களா, அதை பார்த்துட்டு சொல்கிறா இவ இல்லைம்மா, கையில் அடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு. இல்லை அச்சோ பாவம்ல, என்ன பண்ணலாம்? என்னது அப்படிலாம் சொல்லக்கூடாது, துண்டு அது. சரி வா சுற்றி பார்க்கலாமா? வா பாருங்க, வந்து பார்க்குறோமா, அங்கே லாங்காக ஒரு டவர் தெரியுது, அது நம்ம ஊரோட டவர். கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்க்குறோம், காட்டுறேன். சின்ன சின்னதாக வெள்ளை வெள்ளையாக தெரியுதுங்களா, பில்டிங் போல் ஒரு லாங்காக. இது எல்லாம் வந்துட்டு ஈசிஆர் பக்கத்தில் இருக்கிற பில்டிங்ஸ். ஈசிஆர் வந்து கொஞ்சம் கிட்ட தான் நம்மளுக்கு. பாருங்கள், நல்லாயிருக்கும் இந்த இடம் வந்து சுற்றி பார்க்க. அப்படியே போகலாம். சுத்தமாக அடங்க மாட்டுறாங்க. உங்கள் வீட்லேயும் இப்படி அடங்காத ஒரு பொண்ணு இருப்பாளுங்க, அப்படி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அபியாக்காவா? நாவப்பழத்துக்காக வந்தோம், கடைசியில் நம்மளுக்கு கிடச்சிக்கிறது சப்பாத்தி பழம். அதையும் எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? ஏன்னா இது மேலே முள்ளாக இருக்கும், இதை க்ளீன் பண்ணி தான் நம்ம சாப்பிட முடியும். எங்கள் ஊரில் இந்த மழையில இந்த மாதிரி தான் கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இவன் இந்த பழத்தை போட்டிருக்கா, ஆனால் இதில் இருக்கிற முள் ஃபுல்லாக இதில் போய் மிக்ஸ் ஆகி இப்போ அதுவும் சாப்பிட முடியாது, வாஷ் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும் போல். நல்லாயிருக்கும். ட்ராகன் ஃப்ரூட் எப்படி இருக்கும்? ட்ராகன் ஃப்ரூட்டு அதோட அந்த டேஸ்ட்டாக இருக்கும். அதோட சின்ன சைஸ்னால் இது டேஸ்ட்டாக ஒரே மாதிரி தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இல்லைம்மா அபியாக்கா சீக்கிரமா நொறியோக்கத்தை உள்ள எப்படி சாப்பிட்றதுன்னு இது வந்துட்டு ஒன்று எடுத்துக்கிறோம். இது வந்துட்டு என்ன பண்ணலாம், இது எல்லாமே வந்து முள், இந்த முள் எல்லாமே இப்படிவா இப்படிவா. எதுக்கு வந்தோம் நம்ம? நாகப்பழம் பறிக்க வந்தோம், ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது கள்ளி தான், கள்ளி பழம். க்ளீன் பண்ணுறது எப்படின்னு சொல்லி தருவாங்க பார்க்கலாம். ஒரு பழம் எடுத்துக்கணும், இது ஃபுல்லாக வந்து முள். இந்த முள்ளை வந்துட்டு இப்படி எங்கன்னா இந்தமாரி தர மாதிரி எதனா இருந்ததுன்னா கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எடுத்து நம்ம செலக்ட் பண்ணி இப்படி தேய்ச்சோம் அப்படின்னா அந்த முள்ளெலாம் காணாம போடும். தெரியுதுங்களா? தெரியுதா? போய் சைடு கொஞ்சம் லைட்டு தெரியாத அளவுக்கு இருக்கேன். கிட்ட வந்து ரொம்ப ஜூம் வச்சுக்கிறியா? ஒன்று ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணது இப்போ ஓப்பன் பண்ணலாம். எப்படி இருக்க போதோ, ரெட் கலராக இருக்குது. இங்கே பாருங்க, இப்படி ஜூஸியாக இருக்குது. நல்லா இருக்கா யாஷு? கொஞ்சம் எடுத்து. இதெல்லாம் வந்து ரொம்ப ஹெல்தி, நேச்சுரலாக கிடைக்கிற ஒரு ஃபுட்டு தான். நம்ம என்ன பண்ண போகிறோம், யாஷுக்கு வந்து லிப்ஸ்டிக் போட போகிறோம். வாய் மூடு திரும்ப. லிப்ஸ்டிக்
எதுக்கு ஓப்பன் பண்ணுறாள் இல்லைவா? ஏன் அந்த லிப்ஸ்டிக் சொன்னால் ஓப்பன் பண்ணுறவா இல்லைம்மா? சூப்பர். இந்த ஆக்கட்டு இப்போ சாப்பிடுது. இந்த சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கும். பழம் சாப்பிட்டு பாரு, நல்லா இருக்கா? சூப்பராக இருக்கா. ஓகே, எனக்கு ஒரு பீஸ் நாங்கள் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்கு. நம்மளும் சாப்பிட்லாம். டிராகன் பழம் டேஸ்ட் அப்படியே இருக்கும். போகிறோங்க, மறுபடியும் வேறு இடத்துல எங்கன்னா இருக்குதான்னு பார்க்கலான்னு போகிறோம். எப்பயுமே வந்து வருஷத்தில் இந்த ஒரு சில மரம் மட்டும் தான் ஃபஸ்ட்டு காய்க்கும். ஸோ அதை தேடி தான் நாங்களும் போய்ங்கிறோம். அந்த சைடு போனோம் நாங்கள், ஒன்றுமே கிடைக்கல. கோவில் பின்னாடி இருக்கிற பழத்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆமாம், இப்போ நம்ம ஒரு சர்ச்சில் இருந்தோம்ல, இது பின்னாடி தான் அதோட மரம்லாம் இருக்குது. இந்த மரம்லாம் வந்துட்டு தானாக முளைச்சதெல்லாம் கிடையாது. கவர்மெண்ட் வந்து ஆமாம், கவர்மெண்ட் வந்து மரம் வளர்க்கணுன்ற திட்டத்தெல்லாம் கொண்டு வந்ததால் கவர்மெண்ட் கொடுத்த அந்த மரங்கள் தான் இந்த நாவ மரம். அப்போ இந்த ஏரி வேலைலாம் செய்வாங்கள்ல, அந்த ஏரி வேலை செய்கிறவங்களாம் வச்சுட்டு போவாங்க. இதை குட்டி குட்டி இதெல்லாம் தெரியுதுங்களா, இது எல்லாமே கவர்மெண்ட் மரம் தான். எல்லாமே ஏரி வேலை செய்கிறவங்க. இதெல்லாம் தேக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், தேக்கு மரம். இங்கே கொஞ்சம் தெரியுதுங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை கொட்டுற இடம். கவர்மெண்ட் அதுக்காகவே செப்பரேட்டாக தண்ணியாக பிரித்து வச்சுருக்குறாங்க. மக்கும் குப்பை, மக்காத குப்பை அப்படி. இப்போது இந்த குப்பை மக்காத குப்பைன்னு தனி தனியாக பிரித்து இதில் பார்த்தீங்கன்னா குட்டியாக வச்சுட்டு இந்த 100 நாள் வேலை செய்கிறவங்களாம் வந்துட்டு அங்கே குளம், ஏரி இதெல்லாம் பக்கத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். இந்த சைடெலாம் அங்கேருந்து தண்ணி தூக்கிட்டு வந்து ஊற்றி இதை காப்பாற்றி இவ்வளோ தூரம் வளர்த்து வச்சுருக்குறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு கும்பிடு. ஆமாம், அவங்களால தான் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா பழம் பறிக்க போகிறோம். இருக்குமா பரவாயில்ல, இது போல் ஒரு வேலை கவர்மெண்ட் கொடுத்ததால இந்த இடமே வந்து நல்ல அழகான ஒரு இடமா இருக்குது. இல்லைன்னா சும்மா எதுவுமே இல்லாத ஒரு கட்டாந்தரன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி தான் இருக்கும். வெறும் பாறை மண்ணை அதுலேயும் மரத்தை வச்சு சூப்பராக அழகாக பண்ணியிருக்கிறேன். அதெல்லாம் நாங்கள் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறேன், நீங்கள் வந்து பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்தாச்சு. இந்த சைடு தெரியுதா கொஞ்சம்? இங்கேயும் இல்லை போலையே. தெரியுதுங்களா, இது இல்லைன்னா மரம் தான். பழம் கூட இல்லை. பார்ப்போம், முடிஞ்சளவு தேடி பார்ப்போம். தெரிஞ்சால் பார்ப்போம், இல்லைன்னா திரும்ப கிளம்பிட வேண்டியதுதான் வீட்டுக்கு. இந்த மரம் பெஸ்ட்டு. போன முறை இந்த சைடு தான் வந்தோம் நம்ம. போன முறை அவ்வளோ பழம், 2 கவர் காய். பூ கூட இல்லைப்பா இந்த வாட்டி. பூ கூட மழையே இல்லையே. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினச்சேன். ஊர்லலாம் மழைலாம் இருக்குங்களா? சுத்தமாக இந்த சைடு மழை கிடையாது. அது பாருங்களேன், ஒரு மடமும் என்னங்க எதுவுமே கிடைக்கல. திரும்ப போயிடலாமா? சரி, இங்கே இதில் இருக்கிற மாதிரி தெரியுது, இந்த சைடு இருக்கிற மரத்தில். ஆனால் இதோட டேஸ்ட்லாம் நம்மளுக்கு தெரில. சாப்பிட்டு பார்க்கலாம். இன்னொன்று என்னென்னா, ஒரு மரமும் ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். அதுபோல் எல்லா மரத்துலேயும் ஒரே ஒரு டேஸ்ட் இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாலும் மரம் ஷேப்பாக இருக்கும். ஆமாம், டேஸ்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆமாம், எதுவுமே கிடைக்கல. வாங்க போகலாம். தேடி பார்த்தாச்சு. இதில் இருக்குது, இதில் 1 2 இருக்குது. சரி வாங்க போய் பார்ப்போம். டேஸ்ட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். பாரு, ஏறி பார்ப்போம். இல்லைங்க, அந்த அளவு சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அங்கே போகலாமா? அதை பாரு, அந்த மரத்தில் கூட இருக்கும். அங்கெல்லாம் இருக்குதா? சும்மா டேஸ்ட் பண்ணி பாரு, எதனா ஒன்று நல்லா இருந்தா.
சரி வாங்க அது வச்சு பார்ப்போம். அது ரொம்ப பழம்லாம் இல்லை, ரொம்ப சங்கா மாதிரி தான் இருக்குது. சரி, டேஸ்ட் எப்படி இருக்குதுமா? நல்லாயிருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு, ஆனால் பழம் இல்லை. சரி, நம்ம அந்த சைடு போய் அந்த தித்திப்பா இருக்கு. பழம் இல்லை, கொஞ்சம் செங்காயா சாப்பிட்றதால கொஞ்சம் லைட்டாக துவப்பா இருக்கு. பழமாக இருந்தால் சமைக்க இருக்கும் போலியே. அதெல்லாம் இருக்குது அந்த சைடு கீழே. சரிவா, அங்கே ஒரு ரவுண்டு வச்சுட்டியா கிளம்பலாம். ரொம்ப ரொம்பங்க இது வந்துட்டு ஃபாரஸ்ட்னால தெரியும்ல, காடு. அந்த காடுனா இப்போ எவ்வளோ மரம் இருக்கும் பாருங்க. இதுவே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. அது இதெல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், இன்னும் டைம் ஆகும். ஓ, இவ்வளோ பெரிய மரம் தாங்க இருக்குது, ஆனால் ஒரு காயை கூட காணோம். ஒரு பூ கூட இல்லைங்க இந்த வாட்டி. அப்போ எந்த அளவு இந்த வாட்டி ஆடி மாசத்துல மழையும் பெய்யலை, எதுவுமே ஆகலைல்ல, எதுவுமே இல்லைங்க. வாங்க நம்ம அந்த சைடு பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிட வேண்டியது. சைடு அதில் இருந்துச்சு கொஞ்சம், அதில் போய் பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாமா? அவ்வளோதான், தேடியும் பார்த்தாச்சு. ரொம்ப ஆசைப்பட்டு வந்தோம். உங்களுக்கு நிறைய காட்டலாம், நிறைய பழம் இருக்கும், அதெல்லாம் காட்டலாம். வருவோம், ஆனால் நெக்ஸ்ட் வீக் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்த சைட்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய காய் இருந்துச்சு, கொஞ்சம் செங்காயா அதெல்லாம் கொஞ்சம் பழுத்து இருக்கும். நான் இந்த சைட் போய் பார்க்குறேன். இந்த சைடு அதில் கொஞ்சம் கூட இருக்குது போல், அதில் 1-2 இருக்குது, இதுலேயும் 1-2 இருக்குது. பாருங்க, இதுலேயும் காய் தான், ரொம்பலாம் இல்லைங்க, சொல்லிக்கிற மாதிரி செம்மையாக இருக்கும் தெரியுங்களா. இந்த டைம்லாம் ஊரே கிளம்பி வந்துடும். நம்ம ஊர் மட்டும் இதில் பறிக்க மாட்டாங்க, எல்லாருமே பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் இங்கே தான் வந்துட்டு, ஏன்னா இது ஃபுல்லாகவே காடு, இந்த மரம் மட்டும்தான் வச்சுருப்பாங்க. அதனால் இங்கே நிறைய இருக்கும். இதை இங்கேருந்து பறித்து எடுத்துகிட்டு போய் விற்பாங்க இந்த ஆயா தாத்தாங்கெல்லாம். ஆனால் இந்த வாட்டி அது கூட இல்லை, அவ்வளோ தேடி பார்க்குறா கிடைக்கல. இது எப்படி இருக்குது? நல்லா இல்லை, ஆனால் இந்த மற்ற காயும் நல்லா இல்லைங்க, அப்படியே தோராக இருக்குது, அப்படியே மூச்சு. இந்த தோராக இருந்ததுன்னா மோஸ்ட்டாக நெஞ்சு அடைக்கும்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி அவ்வளோ தோராக இருக்குது. ஒரு குட்டி காய் நான் பறிச்சேன்ல அதுவே. சரி, இப்படி போவோம், எங்கெங்கேயோ போகிறோம். ஆமாம், போகலாம் வா, டைம் ஆகும். நாங்கள் கிளம்புன டைம் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு கிளம்புனோம். இப்போ எவ்வளோ டைம் ஆகுதுன்னு தெரியல. கிளைமேட்டும் நல்ல வேலை வந்து ஒரு மந்தாரமாக இருக்கிறதால தப்பிச்சோம், இல்லைன்னா இந்த வெயிலில் இது கூட நடந்தே இருக்க முடியாது. கொஞ்சம் பழமாக தச்சு இருக்க முடியாது. திரும்ப ரிட்டன் கிளம்புறோம். நாவப்பழக்காடு சுற்றி காட்டியாச்சு. ஒரு சர்ச்சில் இருந்தாலும் அப்படியே போயிடுது. இந்த சைடு நல்லா சுற்றி பார்க்கலாம். இந்த சைடில் இவ்வளோ தாங்க இருந்தது, அதுவும் துவர்ப்பாக தான் இருக்குது. தெரியுதுங்களா அந்த குட்டியா, அந்த ஜீசஸோட கிராஸ் அங்கே தான் இருக்கிறாங்க, உக்காந்துட்ருக்குறாங்க. அவங்க மொத்தவங்க 2 பேரும், நாங்கள் 2 பேரும் சுற்றி பார்த்துட்டு கிளம்புறோம். என்னன்னா இந்த வருஷம் வந்துட்டு ஒரு பூ கூட இல்லை, ஒரு மரத்தில் கூட. அவ்வளோ என்ன ஆச்சுன்னு தெரில. இதுதான் ஃபஸ்ட்டு வருஷம் இது போல் எதுவுமே இல்லாமல் போகிறது. போன வருஷம்லாம் நாங்கள் 2 கவர் பறிச்சுட்டு போகிற மாதிரி அந்த அளவுக்கு. டோராவின் பயணங்கள். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம்.
முயற்சி தீர்வினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும் அப்படி. இப்போ அந்த மாதிரி நிலைமை தான் போயிட்டுருக்கு. ஆனால் முயன்றால் சாதிக்க முடியும் சொன்னாங்களே, அந்த முயன்றால் என்னன்னு. சாதிக்க முடியும். ஆமாம், நீங்கள் நெக்ஸ்ட்டு வீக்கு கன்ஃபார்ம் கவரில் பாதியாச்சும் நம்ம ஃபில் பண்ணிக்கின்னு போகிறோம். இந்த வாட்டி ஒரு கைப்பிடி தான் கிடச்சிருக்கோம். அதை வந்துட்டு சாப்பிட்டே முடிச்சிட்டோம் நாங்கள். இதுக்கு நம்ம வீட்டுக்கு போய் அது என்னென்னு கொடுக்க முடியும். பரவாயில்ல, கவர்மெண்ட்டு நல்லா அழகாக இது போல் விஷயத்தெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறது ரொம்ப பாராட்டக்குரிய ஒரு விஷயந்தான். இதெல்லாம் தேக்கு மரங்க எல்லாமே கவர்மெண்ட்டோடது. மலைக்கு மரங்கள் இருக்கிற காரணமே கவர்மெண்ட் தாங்க. இதெல்லாம் நல்ல ஒரு திட்டம், இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கிட்டது. கேட்காது, அவ்வளோ லாங்காக போய் பேச தெரியுதுங்களா. வந்துட்டோம் கிட்ட. இவங்க வந்துட்டு அங்கே தான், அது கீழே தான் உட்காந்துட்ருக்குறாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு கீழேருந்து மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டெப்ஸ் ஏற போகிறோம். சப்பாத்தி பழம் இவங்க பறிச்சாங்கல்ல, அதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நிறைய இருக்குதான், பறிக்க முடியலையா அவங்களால. நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் நிறைய பழத்தை நான் பார்க்குறது. இவ்வளோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் காதல் சின்னமாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்க அங்கே லவ்வர்ஸ் பேர் எழுதி ஹார்ட் போட்டு அம்புட்டு தான் இருப்பாங்க எல்லாரும். பாரு. ஆமாம், தெரியுதுங்களா. இதெல்லாம் குட்டி குட்டி பழம்லாம் இருக்குது. அது உள்ளலாம் ஆனால் எடுக்க முடியாது, தெரியுதுங்களா. ரொம்ப காடாக இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் வீக்குள்ள தெரியுதுங்களா பழமும் இந்த சைடு ரெண்டு. நெக்ஸ்ட் வீக்குள்ள மற்ற பழங்களும் இதுவாகிடும், பழுத்துரும். நம்ம வந்து நெக்ஸ்ட் வீக்கும் வந்து பறிக்கலாம். பறிக்கலாமா? இருக்கிற இடத்துக்கே போகலாமா? போகலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து ஓடி வந்து பார்த்தோம். இங்கே தான் பார்த்தாங்களாம். அப்புறமா இந்த சைடு எட்டி பார்த்தா அவ்வளோ பழம் பார்த்தோம். இங்கேருந்து தான் அவங்க பறிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. இப்படி வந்து பாருங்கள், எவ்வளோ சப்பாத்தி கல்லி நம்ம கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு. ஆமாம், சிட்டியில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு அந்த ட்ராகன் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம இப்படிலாம் சொல்கிறோம்ல, அதெல்லாம் இதோட எப்படி சொல்கிறது, இதோட பெரிய பழம், இதோட இனம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது இதோட இனம் தான். இதெல்லாம் குட்டி இனங்கள், அதெல்லாம் பெருசு. இதே ஆனால் ட்ராகன் ஃப்ரூட்ஸுக்கு வந்து இது கிடையாது, இந்த மாதிரி இருக்காது. அது வந்து தண்டாக இருக்கும், ஒரு மாதிரி நீட்டாக இருக்கும். அது நான் இன்னொரு வாட்டி வேறு சைடு காட்டுறேன். ஆமாம், திரும்பவும் வந்துட்டோங்க. எங்கள் ஊர்லலாம் சப்பாத்தி களின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பாருங்க, அடங்காதவ சுத்தமாக அடங்க மாட்டுறாங்க. இது போல் ஒரு அடங்காத பொண்ணு உங்கள் வீட்டில் இருக்கும்ல, அவங்க பேரை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, இந்த அடங்காத பொண்ணுங்க பேர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீ சொல்லு ஆஷு, நீ சொல்லு. லைக் பண்ணுங்க சொல்லு. லைக் நீ சொல்லு. லைக்னு சொல்லு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.